கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஒரு நாளையும் கூட நம்முடைய தேவன் நம் வாழ்நாளில் மீண்டுமாக ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டித் தந்து தேவனுடைய சத்தியங்களை நாம் தியானிப்பதற்கு நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். முதலாவது நம்முடைய தேவனுக்கு நம் ஆண்டவர் மூலம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக் கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம தொடர்ந்து நம்முடைய மூத்த சகோதரர் பிரதர் ஆண்டன் ஃப்ரே எழுதின அவர் வைல்டர்னஸ் வாண்டரிங்ஸ் அப்படிங்கிற தலைப்புல இஸ்ரேல் ஜனங்களுடைய வனாந்தர பிரயாணத்தை குறித்த சத்தியங்களை அவர் எழுதின அந்த புக் ஸ்டடியில நம்ம தொடர்ந்து தியானிச்சுட்டு வரோம். சரி, அந்த அடிப்படையில இன்றைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10வது பாகம் அதற்குள்ள நம்ம போக போறோம். ஆல்ரெடி 9 பாகங்கள் நம்ம பார்த்துருக்கோம். சரி, இந்த ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு ஒரு ரீகால் பண்ணோம்னா, பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல அங்க அடிமைத்தனத்துல இருக்காங்க. தேவன் அங்க மோசையின் மூலமாக அந்த ஜனங்களை கிருபையாக அங்கிருந்து விடுவித்து, பாருங்க, எல்லாரும் ராம்சேஸ்ல கேதர் ஆகுறாங்க. அதற்கப்புறம் அங்க சுக்கோத் வராங்க. இதெல்லாம் நம்ம கடந்த காலங்களில் பார்த்தோம். அப்புறம் அங்க ஏத்தாம், அப்புறம் அந்த ஈரோத் பள்ளத்தாக்கினுடைய அந்த முன்னடிக்கு வந்து அங்கிருந்து செங்கடலை கடக்குறாங்க. அதற்கப்புறம் கீழே அப்படியே வராங்க, மாரா ஏலிம்ல வராங்க. அப்புறம் சீன் வனாந்தரத்துக்கு வராங்க. அதுக்கப்புறம் ஆலூஸ் தொக்கா, இந்த இடங்கள் எல்லாம் நடந்த சம்பவங்கள், அதுல தேவன் நமக்கு சொன்ன பாடங்களை எல்லாம் நாம் கடந்த வாரங்கள்ல தியானிச்சோம். சரி, இதெல்லாம் கடந்து இப்ப எங்க வந்திருக்காங்க அப்படின்னா சீனாய் மலைக்கு இங்க வந்திருக்காங்க. கடந்த 2 வாரங்களா சீனாய் மலையில நடந்த சம்பவங்களை நாம தியானிச்சோம். சீனாய் மலையில என்ன நடந்துச்சு பாருங்க. தேவன் மோசேய அங்க சீனாய் மலைக்கு மேல கூப்பிட்டு அங்க தேவனுடைய கற்பனைகள், பிரமாணங்கள், ஆசரிப்பு கூடார முறைமைகள், அதை நிர்மாணிக்க வேண்டிய விஷயங்கள், இது எல்லாத்தையும் மோசேக்கு அங்க தேவன் மேல சொல்றார். கீழே ஜனங்கள் மோசே வர தாமதித்த ஒரு காரணத்தினால இவர்கள் ஒரு பொன் கன்றுக்குட்டிய அங்க செஞ்சிடறாங்க. கடந்த வாரங்கள்ல நம்ம பார்த்தோம். தேவ கோபம் அங்க பற்றி எரியுது. சோ தேவன் இவர்களை அழிக்காதபடிக்கு மோசே அங்க பரிந்து பேசினது நிமித்தம் அங்க இஸ்ரேல் ஜனங்கள் அங்க காக்கப்பட்டார்கள். இதுதான் நம்ம கடந்த வாரங்களை பார்த்து முடிச்சோம். சரி, இப்ப தேவனுடைய கோபத்திலிருந்து இந்த ஜனங்கள் காக்கப்பட்டாலும் அங்க தேவன் ஒரு விஷயத்த அங்க பண்றார். பாருங்க, இவ்வளவு நாளா தேவன் தான் இந்த ஜனங்களை வழி நடத்திட்டு வந்தார். சோ இந்த ஜனங்கள் தேவனை விட்டுட்டு அந்த விக்கிரகத்தை செஞ்ச ஒரு காரணத்தினால என்ன நடக்குது பாருங்க. வசனம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ. என் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார். ஆயிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார். பாருங்க, என் தூதனானவர் உனக்கு முன் செல்வார் அப்படின்னா தேவன் பாருங்க அடுத்த வசனத்துல பார்த்தோம்னா, ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். சோ தேவனுடைய நீதி இவர்களை பட்சித்து போற்றும். சோ அதனால இனி என்னுடைய தூதனானவர் இந்த ஜனங்களை வழி நடத்துவார் அப்படின்னு தேவன் அங்க சொல்லிடுறார். சரி, இப்போ இத மோசே கிட்ட தேவன் சொல்லிடுறார். இதற்கு அடையாளமா மோசே ஒரு விஷயத்த அங்க பண்றார். பாருங்க, மோசே என்ன பண்றாரா, வசனம் வாசிக்கலாம். 7ஆம் வசனம். மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசாரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசாரிப்பு கூடாரத்திற்கு போவார்கள். பாருங்க, இப்ப மோசே என்ன பண்றாரா, இப்போ அங்க ஜனங்கள் கிட்ட இருந்த அந்த ஒரு கூடாரத்தை, மோசையினுடைய அந்த கூடாரத்தை அங்கிருந்து அங்க பெயர்த்து இப்போ அங்க பாளையத்துக்கு புறம்பான ஒரு நிலைமையில அங்க போடுறார். நமக்கு தெரியும் இஸ்ரேல் ஜனங்கள் இப்ப பார்த்தா இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் ஆசரிப்பு கூடாரம் அங்க இன்னும் நிர்மாணிக்கப்படவில்லை. இப்பதான் மோசே அங்க மலையில அந்த அளவுகள் எல்லாம் வாங்கிட்டு வரார். இப்போ இப்ப இந்த இடத்துல ஆசரிப்பு கூடாரம்னு சொல்லப்பட்டிருக்கே, இது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த ஒரு மோசையின் கூடாரத்துல இருந்துதான் அங்க மோசே இஸ்ரேல் ஜனங்களை அங்க நியாயம் விசாரித்தார். இந்த ஜனங்கள் தேவனிடத்துல கேட்கறதுக்கு இந்த மோசையினுடைய கூடாரத்துக்கு தான் அங்க போயிட்டு இருந்தாங்க. சோ இந்த ஒரு கூடாரத்தை தான் மோசே எடுத்து இப்ப பாளையத்துக்கு புறம்பான ஒரு இடத்துல வெளியே கொண்டு போய் போட்டுறார். அப்படின்னா இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, பாருங்க, இப்ப இந்த கூடாரம்
பாளையத்துக்கு புறம்பான ஒரு நிலைமையில இருக்கிறது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா, பாளையத்துக்கு புறம்பான நிலை அப்படின்னா நமக்கு தெரியும். இது வந்து ஒரு பாவ மனுக்குலத்தின் நிலைமையை அது அடையாளப்படுத்துது. உலக மனுக்குலத்தின் ஒரு நிலைமையை. பாளையம், அப்புறம் பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், ஆசரிப்பு கூடாரத்துல அதனுடைய ஆழமான சத்தியங்களை நம்ம தியானிச்சிருப்போம். இப்ப பாளையத்துக்கு புறம்ப இந்த கூடாரம் அங்க இருக்கு அப்படின்னா இது எதை அடையாளப்படுத்துது பாருங்க. இப்ப சுவிசேஷ யுகத்துல தேவன் தங்கும் வாசஸ்தலமாகிய சபை இது இப்ப எங்க இருக்கு அப்படின்னா பாளையத்துக்கு புறம்பான ஒரு நிலைமையில. அப்படின்னா உலக ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்ட, உலக ஜனங்களால் அவமானமாக கருதப்படுகிற, இழிவாக கருதப்படுகிற ஒரு நிலைமையில இப்ப சுவிசேஷ யுகத்துல தேவன் தங்கும் வாசஸ்தலமாகிய சபை இருக்கும். இதுதான் பாளையத்துக்கு புறம்ப அந்த கூடாரம் இருந்தது. பின்னாட்கள்ல பாருங்க, ஆசரிப்பு கூடாரம் அங்கு நிர்மாணிக்கப்பட்ட பிறகு இஸ்ரேல் ஜனங்களுடைய மத்தியில அங்க ஆசரிப்பு கூடாரம் நிர்மாணிக்கப்பட்டிருந்துச்சு. அதை சுத்தியும் அங்க கூத்திரமாக இஸ்ரேல் ஜனங்கள் அங்க பாளையம் இறங்கி இருந்தாங்க. இது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா, ராஜ்யத்துல ஜனங்கள் மத்தியில தேவன் தங்கும் வாசஸ்தலமாகிய சபை அங்க ஜனங்கள் மத்தியில இருக்கும். இதுதான் இதை அடையாளப்படுத்துது. சரி, இப்ப இந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறிச்சு பார்த்தோம்னா தேவன் இதை வந்து மோசே கிட்ட ரொம்ப கவனமா அங்க செய்ய சொல்றார். ஏன் அப்படின்னா இது எல்லாமே பின்னாடி வரப்போகிற நன்மைகளின் ஒரு நிழலா இருக்கிறதுனால ரொம்ப எச்சரிப்பா கவனமா இதை செய்யணும். பாருங்க, இதுல செய்யப்பட்ட அளவுகளின்படி இதன் மாதிரியின்படியே செய்ய கவனமா இரு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய எச்சரிப்பை எல்லாம் அங்க மோசே கொடுக்கிறார். இப்ப இதுல கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை செய்யறக்கு நிர்மாணிக்கிறதுக்கு விசேஷமா 2 மனிதர்களை அங்க தேவன் அங்க சூஸ் பண்றார். பாருங்க, 2 ஆர்டிசன்ஸ், 2 டெக்னீசியன்ஸ். யார் இவங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க, தேவன் இவர்களை பேர் சொல்லி அழைக்கிறாராம். வசனம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 31ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்து. பாருங்க, பெசலெயேல். இதுல கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேல். பாருங்க, பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும், பாருங்க இந்த வேலைகள் எல்லாம் செய்யறதுக்கு, மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். பாருங்க, பெசலெயேல் அப்படிங்கிற ஒரு மனுஷனை பேர் சொல்லி கூப்பிடுறார். கூப்பிட்டு அவர் தேவனுடைய ஆவியினால அங்க நிரப்புறார். பெசலெயேல் இவர் மாத்திரமா அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சோம்னா, இந்த பெசலெயேலுக்கு துணையாக இன்னொருத்தரை அங்க தேவன் கொடுக்கிறார். பாருங்க, வசனம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிசமாகின் குமாரனாகிய அகோலியாபையும் அவனோடு துணையாக கூட்டினதும் அன்றி, நாண இருதயம் உள்ள யாவருடைய இருதயத்திலும் நாணத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். பாருங்க, தான் கோத்திரத்தில் உள்ள அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாப். இதுல கொஞ்சம் கவனிக்கலாம். இப்ப பாருங்க, பெசலெயேல், அடுத்தது பார்த்தோம்னா அகோலியாப். சோ இவங்க 2 பேரையும் பேர் சொல்லி அழைக்கிறாராம். அப்படின்னா பாருங்க, நமக்கு தெரியும் பெயர்கள்ல அநேக சத்தியங்களை நாம தியானிச்சிருக்கோம். அடிப்படை வேத பாடங்கள்லயே நம்ம அந்த இஸ்ரேலுடைய அந்த கோத்திரத்தின் பெயர்கள்ல அதுல இருக்கக்கூடிய ரகசியங்கள் எல்லாம் நம்ம தியானிச்சிருக்கோம். அப்ப இந்த இடத்துல விசேஷமா பேர் சொல்லி அழைத்து அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம்னா, இந்த பேர்ல என்னமோ ஒரு விஷயத்த இங்க தேவன் வச்சிருக்கா. அப்ப இந்த பேர்ல என்ன வச்சிருக்கா? சோ இந்த 2 பேரும் யாரை அடையாளப்படுத்துகிறார்கள் பாருங்க. நிழல்ல ஆசரிப்பு கூடாரத்தை இந்த 2 பேரை வச்சுதான் அங்க நிர்மாணிக்கப்படுது, கட்டுறார். அப்படின்னா இதனுடைய பொருள் எதை அடையாளப்படுத்தும் பாருங்க. பேர்ல கொஞ்சம் கவனிக்கலாம். பெசலெயேல் யாரை அடையாளப்படுத்துகிறார் அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னா பாருங்க, அங்க எப்படி பெசலெயேல ஞானமும் புத்தியும் உடைய தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டாரோ அதே மாதிரி பாருங்க, சுவிசேஷ யுகத்துல தேவன் தங்கும் வாசஸ்தலமாகிய ஆலயம் யார் மூலமா தான் அங்க கட்டுறார். அப்ப யாருக்கு இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு தேவையான விசேஷித்த ஞானமும் புத்தியும் உடைய ஆவி அங்க அருளப்பட்டது
வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பிச் செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். பாருங்க, இது யாரை குறித்து சொல்லப்பட்ட வசனம்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வசனம். பாருங்க, இப்போ அங்க எப்படி யூத யுகத்துல பெசலியேலை வச்சு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினாரோ, அதே மாதிரி சுவிசேஷ யுகத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் அவருடைய ஆவியினால் அளவில்லாமல் அங்க கொடுத்து இந்த சுவிசேஷ அவருடைய வாசஸ்தலத்தை அங்க கட்டுவதற்கு அங்க ஆவியை கொடுக்கிறார். பாருங்க, பேர் சொல்லி அழைத்து அப்படின்னா யூதாவுடைய கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலியேல் அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னா, பாருங்க, யூதா அப்படின்னா பிரைஸ்ட் அப்படின்னு அர்த்தம். பாருங்க, பெசலியேல் அப்படின்னா ஷேடோ ஆஃப் காட் அப்படின்னு அர்த்தம். அப்போ தேவனுடைய நிழல் யார் நமக்கு தெரியும். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல எல்லாம் பார்த்தோம்னா, இவரே தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் தன்மையின் சொரூபமா இருக்கிறார் அப்படின்னா நம்ம வசனங்களை வாசிச்சிருக்கோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அங்க அடையாளப்படுத்துது. அதே மாதிரி ஊரி அப்படின்னா அது ஒரு லைட் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும், ஒளி. யோவான் 1ஆம் அதிகாரம் 9, 8, 12 வசனங்கள் எல்லாம் நம்ம வாசிச்சோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அங்க ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒளியா இருக்கிறார். ஊர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 அர்த்தத்தை கொடுக்குது. ஒன்னு நோபல், இன்னொன்னு கேவன். நோபல் அப்படின்னா ஒரு உயர்ந்த ஒரு நிலையை அதை அடையாளப்படுத்துது. கேவன் அப்படின்னா ஒரு குகை, ஒரு பள்ளம், ஒரு பாதாளம், அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை அது கொடுக்குது. அப்படின்னா இது எதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக உயர்ந்த ஒரு நிலையை விட்டுட்டு அவர் மிக தாழ்மையான ஒரு பூமிக்கு வந்த ஒரு நிலையை இது அடையாளப்படுத்துகிறது. சோ பெசலியேல் யாரை அடையாளப்படுத்துறாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து மாத்திரம் இந்த ஆலயத்தை கட்டுறாரா அப்படின்னா, பாருங்க, இப்ப ஆண்டவருக்கு அங்க எப்படி பெசலியேலுக்கு துணையாக ஒருத்தர் கொடுக்கப்பட்டார் பாருங்க. யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிசமாகின் குமாரனாகிய அகோலியாபையும் அவனோட துணையாக கூட்டினதுமன்றி ஞான இருதயம் உள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அள்ளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். பாருங்க, தான் கோத்திரத்தில் உள்ள அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாப். இது யாரை அடையாளப்படுத்தும்? ரொம்ப எளிமையா நம்ம கண்டுபிடிச்சலாம். ஆண்டவரோடு சேர்ந்து இப்ப அந்த ஆலயத்தை யார் கட்டிட்டு இருக்கிறது? பாருங்க, சபையாகிய நாம தான். அப்படின்னா இந்த பேர்ல என்ன இருக்கு அப்படின்னா, அகோலியாப் அப்படின்னா த ஃபாதர்ஸ் டென்ட் அப்படின்னு அர்த்தம். அப்ப தேவனுடைய கூடாரம் அது யாருங்க? நாம தான். 1 கொரிந்தியர் 3:16. பாருங்க, அவருடைய ஆவி நம்ம இடத்துல தான் அங்க வாசமா இருக்கு அப்படின்னு வசனங்கள் எல்லாம் வாசிக்கிறோம். அதே மாதிரி அகிசாமாக் அப்படின்னா மை பிரதர் ஹேஸ் சப்போர்ட்டட். பாருங்க, என்னுடைய சகோதரர் எனக்கு சப்போர்ட் பண்றார் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை அங்க கொடுக்குது. அப்ப நமக்கு சகோதரர் யார்? பாருங்க, முதல்ல அந்த ஆலயத்தை கட்டின நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவர்தான் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் எல்லாமே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். பாருங்க, இந்த அழைப்புக்குள்ள வந்து நம்மளை தொடர்ந்து வழி நடத்தி நீதிமானாக்குறார், பரிசுத்தப்படுத்துறார். தொடர்ந்து நம்மளுடைய கடைசி மீட்பு வரைக்கும் நம்மளை ஆண்டவர் வழி நடத்தி போறார். ஸோ அவர் தான் நமக்கு முழு அங்க சப்போர்ட். இதைத்தான் நம்ம யோவான்ல இந்த திராட்சை செடி உவமையில எல்லாம் நம்ம பார்க்கிறோம். என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் அங்க கிளியரா அங்க சொல்லிட்டார். அதே மாதிரி தான் அப்படின்னா ஒரு ஜட்ஜ், நியாயாதிபதி, நீதிபதி அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. அப்படின்னா தெரியும், பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? வசனங்கள் நமக்கு நல்லா தெரியும். சோ அங்க எப்படி பெசலியேலும் அகோலியாபும் சேர்ந்து அந்த ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவினார்களோ, அதே மாதிரி பின்னாட்கள்ல சுவிசேஷ யுகத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து இங்க தேவனுடைய ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள். சரி, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை இப்ப இவங்க கட்டுறாங்க. இப்ப இந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறிச்சு உள்ள போனோம்னா அநேக ரகசியங்கள் அங்க தேவன் உள்ள வச்சிருக்கா. இப்ப இதுல இன்றைக்கு இந்த ஒரு பாகத்துல பிரதர் எதை அதிகமா அவரு பாக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆசரிப்பு கூடாரத்தின் 3 திரைகளை குறிச்சு இந்த ஒரு 10ஆம் பாகத்துல நம்ம தியானிக்கிறார். சரி, இப்ப இந்த ஒரு 10ஆம் பாகத்துல
ஆசரிப்பு கூடாரத்தின் மூடு திரைகள் இதை குறித்து நாம பார்த்தோம்னா பாருங்க, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை அங்க சிட்டிங் அப்படிங்கிற அந்த பலகைகளால அங்க செஞ்சு அது நிர்மாணிக்கப்பட்டு பாருங்க, அதன் பொன்னால் அது மூடப்பட்ட அந்த பலகைகள் மூடப்பட்டு அங்க நிறுவப்படுது. இப்போ இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு மேல ஒரு 4 விதமான கவரிங்ஸ் மூடு திரைகளால அங்க ஆசரிப்பு கூடாரம் அங்க மூடப்படுது. இந்த மூடு திரைகளை குறித்து தான் இன்றைய பாடத்துல நாம தியானிக்க போறோம். பாருங்க, 4 விதமான மூடுதிரைகள், அந்த பலகைகள் எல்லாம் அங்க நிறுவப்பட்டு அதன் மேல ஒரு மூடுதிரை போடப்படுது ஒண்ணு, அப்புறம் அதுக்கு மேல ஒரு மூடுதிரை, அடுத்தது அதற்கு மேல ஒரு மூடுதிரை, அதற்கு மேல ஒரு மூடுதிரை, 4 விதமான மூடுதிரைகள். இப்போ முதல் மூடுதிரையை குறித்து இப்ப நம்ம பார்க்க போறோம். வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் முதல் வசனம். மேலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும் இளநீல நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் நெய்யப்பட்ட 10 மூடுதிரைகளால் வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக. அவைகளில் விசித்திர வேலையாய் கேருபீன்களை செய்ய கடவாய். பாருங்க, இந்த ஒரு முதல் மூடுதிரையை குறித்து நம்ம பார்த்தோம்னா திரித்த மெல்லிய பஞ்சு நூலினால், இன்னும் ஒரு 4 விதமான நூல்கள் அங்க சொல்ல கொடுக்கப்பட்டிருக்கு. திரித்த மெல்லிய பஞ்சு நூல், அடுத்தது இளநீல நூல், அடுத்தது இரத்தாம்பர நூல், அடுத்தது சிவப்பு நூல். இந்த 4 விதமான நூல்களால நெய்யப்பட்ட மூடுதிரை. பாருங்க, இதற்கு அளவுகள் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, ஒவ்வொரு மூடுதிரையும் 28 முழ நீளமும் 4 முழ அகலமுமா இருப்பதாக. மூடுதிரைகள் எல்லாம் ஒரே அளவா இருக்க வேண்டும். கொஞ்சம் கவனிக்கலாம். பாருங்க, இந்த நூல்களால ஒரு மூடுதிரை நெய்ய சொல்றார். இப்ப இதை எப்படி செய்யணுமா, 28 முழ நீளம் 4 முழ அகலம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி 28 முழ நீளம் 4 முழ அகலத்துல ஒரு மூடுதிரை அங்க செய்யணும். இதை செஞ்சுட்டு பாருங்க, இதே மாதிரி மொத்தம் எத்தனை மூடுதிரை செய்யணுமா, 10 பீசஸ் அங்க செய்யணும். ஒரு பீசனுடைய அளவு 28 4. அதே மாதிரி 10 மூடுதிரைகள் அங்க செய்யணும். பாருங்க, ஏன் இந்த 10 செய்ய சொல்றாரு அப்படின்னா, இப்போ இந்த 10 மூடுதிரையை குறித்து நம்ம பார்க்கும்போது இது 2 செட்டா பிரிக்கணும். அதாவது இந்த ஒரு பீஸ 5 பீஸ ஒன்னாவும் இந்த பக்கம் இன்னொரு 5 பீஸ ஒன்னாவும் இணைக்கணும். தனித்தனியா 2 செட்டா இணைக்கணும். இந்த 2 செட்டையும் மறுபடியும் ஒன்றாக இணைக்கணும். பாருங்க, ஏன் 5 5ஆ பிரிச்சு அதை இணைக்க சொல்றார் பாருங்க, இது பின்னாடி நம்ம பார்க்கலாம். சரி, இந்த 2ஐயும் எப்படி இணைக்கிறார் அப்படின்னா வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் கடையோரத்தில் இளநீல நூலால் காதுகளை உண்டு பண்ணு. இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் கடையோரத்திலும் அப்படியே செய்வாயாக. பாருங்க, இப்ப 2 செட் 5 5ஆ பிரிச்சு அந்த 5 5 இணைச்சிடணும். இப்ப இந்த 2ஐயும் இணைக்கணும். இதை எப்படி இணைக்கணுமா, பாருங்க, 50 பொன் கொக்கிகளையும் பண்ணி மூடுதிரைகளை ஒன்றோடு ஒன்று அந்த கொக்கிகளால் இணைத்து விடுவாயாக. அப்பொழுது அது ஒரே வாசஸ்தலமாகும். சோ 50 பொன் கொக்கிகளால இந்த 5 செட் இந்த 5 செட் இந்த 2ஐயும் ஒன்னா இணைக்கணும். பாருங்க, இந்த படத்துல காட்டப்பட்டிருக்கிற மாதிரி. சோ இந்த மாதிரி இணைச்சு இந்த மூடுதிரைய ஒரே வாசஸ்தலமா இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மேல அங்க கவர் பண்ணிடணும். இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதனுடைய நூல்கள் 4 விதமான நூல்களால அங்க நெய்யப்பட்டிருக்கு. இன்னொன்னு 5 5ஆ இது பிரிக்கப்பட்டிருக்கு. பிரிச்சு இந்த 2 5ம் பொன் கொக்கிகளால அது இணைக்கப்பட்டிருக்கு. சரி, ஃபைன் பின்னட் லினன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கும். திரித்த மெல்லிய பஞ்சு நூல் மூடுதிரை, இது முதல் மூடுதிரை. சரி, இதை செஞ்சுட்டு அடுத்தது இதற்கு மேல அடுத்தது 2வது ஒரு மூடுதிரைய அங்க செய்ய சொல்றார். பாருங்க, வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி ஆட்டு மயிரால் 11 மூடுதிரைகளை உண்டு பண்ணுவாயாக. பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஆட்டு மயிரால் ஆன மூடுதிரை. இப்ப பாருங்க, இந்த ஆட்டு மயிரில் ஒரு மூடுதிரையை செஞ்சு இது எவ்வளவு செய்யணுமா, பாருங்க 11 மூடுதிரைகளை உண்டு பண்ணணும். ஏற்கனவே பார்த்தது 10 மூடுதிரைகள், 5 + 5 10 மூடுதிரைகள். இப்ப 2வது மூடுதிரை 11 மூடுதிரையை செய்யணும். பாருங்க, ஒவ்வொரு மூடுதிரை 30 முழ நீளமும் 4 முழ அகலமுமா இருக்க வேண்டும். 11 மூடுதிரைகளும் ஒரே அளவா இருக்க வேண்டும். இதற்கும் அளவுகள் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. சரி,
இப்போ இதை எப்படி இணைக்கிறாங்க அப்படின்னா 5 ஒரு பக்கமாகவும் 6 ஒரு பக்கமாகவும் இணைச்சு இந்த ரெண்டையும் ஒன்றாக இணைக்கிறாங்க. இப்போ இது எப்படி இணைக்கப்படுது அப்படின்னா ஏற்கனவே பார்த்தது பொன் கொக்கிகளால அங்க இணைக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ இந்த இரண்டாவது மூடுதிரை எப்படி இணைக்கப்படுதா வசனம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 26:9. 5 மூடுதிரைகளை ஒன்றாகவும் 6 மூடுதிரைகளை ஒன்றாகவும் இணைக்க வேண்டும். 6ஆம் மூடுதிரையை கூடாரத்தின் முகப்பிற்கு முன்னே மடித்து போடுவாயாக. பாருங்க, ரெண்டா பிரிச்சுட்டு இப்ப அடுத்த வசனம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 26:10. இணைக்கப்பட்ட மூடுதிரையின் கடையோரத்தில் 50 காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்தில் 50 காதுகளையும் உண்டு பண்ணி 50 வெண்கல கொக்கிகளை செய்து கொக்கிகளை காதுகளில் மாட்டி ஒரே கூடாரமாகும்படி அதை இணைத்து விடுவாயாக. பாருங்க, ரொம்ப சிம்பிள். இதை எப்படி இணைக்கிறார் அப்படின்னா வெண்கல கொக்கிகள், ஏற்கனவே இணைச்சது பொன் கொக்கிகள், அடுத்து இரண்டாவது மூடுதிரை வெண்கல கொக்கிகளால் அங்கு இணைக்கப்படுது. ஃபர்ஸ்ட் பார்த்தது 5 மூடுதிரை பிளஸ் 5 மூடுதிரை. இப்ப ரெண்டாவது பாக்குறது 5 மூடுதிரை பிளஸ் 6 மூடுதிரை. சோ 2 செட்டா பிரிச்சுட்டு அதை வெண்கல கொக்கிகளால அங்கு இணைக்கிறார். இது இரண்டாவது மூடுதிரை, ஆட்டு மயிரால் ஆன மூடுதிரை, கோட்ஸ் ஹேர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் இங்கிலீஷ்ல, கோட்ஸ் கவரிங் அப்படின்னு சொல்லி. சரி, அடுத்தது இப்ப மூன்றாவது மூடுதிரை நான்காவது மூடுதிரையை கொஞ்சம் பார்த்தோம்னா வசனம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 26:14. சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலினால் கூடாரத்திற்கு ஒரு மூடியையும் அதன் மேல் தகசு தோலால் ஒரு மூடியையும் உண்டு பண்ணுவாயாக. ரெண்டையுமே அங்க சொல்றார். இப்போ மூணாவது மூடுதிரை என்ன அப்படின்னா சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல், அதான் மூன்றாவது மூடுதிரை. பாருங்க, ஏற்கனவே பார்த்தது ஆட்டு மயிராலான மூடுதிரை, கோட்ஸ் ஹேர்னு சொல்லப்பட்டிருக்கும். இப்ப மூணாவது பார்க்க போற மூடுதிரை சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல். இப்ப அதுக்கு மேல நாலாவது தகசு தோல் மூடுதிரை. இந்த அந்த வசனத்துல சொல்லுது. சரி, அது என்ன சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல் அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம்னா இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா ராம் ஸ்கின் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ ராம் ஸ்கின் ஏற்கனவே பார்த்தது கோட்ஸ் ஹேர் கவரிங் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். இது என்ன ராம் ஸ்கின் அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம்னா தமிழ்ல ஆட்டுக்கடா தோல், சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல்னு போடப்பட்டிருக்கும். கொஞ்சம் கூகுள்ல கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது கோட்ஸ் அப்படிங்கிறதுக்கும் ராம்ஸ் அப்படிங்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கொஞ்சம் நம்ம தேடி பார்த்தோம்னா பாருங்க, இந்த படத்துல இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரியான பாருங்க ஆடு வகைகள்ல ஒரு வகையான ஆடு தான் இந்த ஒரு ராம்ஸ் அப்படிங்கிற அந்த ராம் ஆடு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இது எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் நார்மலா வளர்ற ஆட்டை விட கொஞ்சம் உயரம் அதிகமாக ஒரு 5-6 அடி வரையும் கூட அங்க வளரும் நல்லா அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இதனுடைய தோள்கள் ஒரு தடிமனான ஒரு நிலைமையில இருக்குமா, இதனுடைய கொம்புகள் வளைந்த நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு ஆட்டு வகை. சரி, நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ராம் ஸ்கின் இதுதான் மூன்றாவது அந்த ஒரு கவரிங், சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல். ஸோ இந்த ஆட்டுக்கடா தோல்ல அங்க சிவப்பு மையினால் அங்க பூசப்பட்ட ஒரு ஆட்டுக்கடா தோல். இதுதான் மூன்றாவது மூடுதிரை. அடுத்தது நான்காவது பார்த்தோம்னா தகசு தோல் மூடுதிரை. பாருங்க, இதுல விசேஷமா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா முதல் 2 மூடுதிரைகளுக்கும் அங்க அளவுகள் அங்க கொடுக்கப்பட்டுச்சு. அடுத்த 2 மூடுதிரைகளுக்கும் இங்க அளவுகள் அங்க கொடுக்கப்படல. சரி, இப்ப இந்த 4வது மூடுதிரை கொஞ்சம் பார்த்தோம்னா தகசு தோல் மூடுதிரை. இந்த தகசு தோல் மூடுதிரை குறித்து நம்ம பார்த்தோம்னா இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா சீல் ஸ்கின் அல்லது பேட்ஜர் ஸ்கின் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கும். சீல்ஸ் அப்படின்னா இது எங்க காணப்படக்கூடிய ஒரு விலங்கு அப்படின்னா கடல்ல காணப்படக்கூடிய ஒரு பாலூட்டி வகையை சேர்ந்த ஒரு விலங்கினம் தான் இந்த ஒரு சீல்ஸ். சரி, இப்போ இந்த ஒரு விலங்குடைய தோலைத்தான் கடைசியா 4வது மூடுதிரையா அங்க கவர் பண்ணப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த ஒரு சீல் இவர்களுக்கு எங்கிருந்து கிடைச்சிருக்கும் பாருங்க, இவங்க போயிட்டு இருந்தது வனாந்தரத்துல. அப்ப கடல்ல இருக்கக்கூடிய ஒரு விலங்கினுடைய ஒரு தோல் ஒரு மூடுதிரையா இவங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னா ஆராய்ச்சியாளர்கள் சகோதரர்கள் எல்லாருமே சொல்ற விஷயம் என்னன்னா இவர்கள் செங்கடலை கடந்துதான் இந்த ஒரு சீனாய் மலை அப்படிங்கிற இந்த விஷயத்துக்குள்ள இந்த இடத்துக்கு வராங்க. அப்போ இந்த இடத்துல செங்கடலை கடக்கும் போது இந்த விலங்குகளுடைய அந்த தோள்கள் இவர்களுக்கு அங்க கிடைச்சிருக்கும். ஸோ அந்த விலங்குகள்ல இருந்து இந்த ஒரு தோள்களை அவர்கள் எடுத்து இருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. சரி, ஸோ இந்த ஒரு சீல் ஸ்கின், ஸோ இதனுடைய விசேஷத்தை கொஞ்சம் கவனிச்சோம்னா இதனுடைய தோல் ரொம்ப ஒரு ரஃபா ஒரு தடிமனாக இருக்குமா. அதே மாதிரி ஒரு விரும்பப்படத்தகாத ஒரு நிலைமையில இதனுடைய தோல் அங்க காணப்படும் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாங்க.
சரி. சோ 4 விதமான மூடுதிரைகள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? திரித்த மெல்லிய பஞ்சு நூல் மூடுதிரை. அடுத்தது கோட்ஸ் ஹேர், ஆட்டு மயிராலான மூடுதிரை. அடுத்தது 3வது சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல், ராம் ஸ்கின் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அடுத்தது 4வதா பார்த்தோம்னா சீல் ஸ்கின், அதற்கு மேல. சோ 4 விதமான மூடுதிரைகள் அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரி, இதெல்லாம் எதை அடையாளப்படுத்தும்? பாருங்க, இது எல்லாமே தேவனுடைய திட்டத்தின் ரகசியங்களை இது எல்லாமே அங்க அடையாளப்படுத்துது. இதனுடைய பொருள் என்னன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, இது எப்படி நம்ம இதை பார்க்கலாம் அப்படின்னா, பாருங்க, இதை ஃபர்ஸ்ட் 1, 2, 3, 4ன்னு நம்மளுடைய புரிந்து கொள்ளுதலுக்காக அப்படியே பார்த்தோம். ஆனா இப்ப தேவனுடைய திட்டத்தின் அடிப்படையில இதை நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம எதை பார்க்கிறோம் அப்படின்னா, 4வது மூடுதிரையை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அடுத்தது கீழே இருக்கிற 3வது மூடுதிரை, அடுத்து 2, அடுத்தது 1, இப்படிதான் நம்ம பார்க்க போறோம். ஏன் இப்படி அப்படின்னா, தேவனுடைய திட்டம், அதனுடைய ஆர்டர் இப்படிதான் அங்க ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறத நாம கவனிக்கலாம். பாருங்க, இதனுடைய பொருள் பார்க்க பார்க்க நமக்கு புரிஞ்சிடும். சோ தேவனுடைய திட்டத்தின் ஆர்டரின் அடிப்படையில இப்ப நாம ரிவர்ஸ் ஆர்டர்ல பார்க்க போறோம். 4, 3, 2, 1. இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கலாம். இஸ்ரேல் ஜனங்கள் அங்க ஆசரிப்பு கூடாரத்தை சுத்தி அங்க பாளையம் இறங்கி இருப்பாங்க. அப்போ இவர்கள் வெளியில இருந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இவங்க கண்ணுக்கு எதுதான் தெரியும் அப்படின்னா, மேல இருக்கக்கூடிய 4வது மூடுதிரை, தகசு தோல் மூடுதிரை, சீல் ஸ்கின். சோ இந்த 4வது மூடுதிரை தான் முதல்ல அவங்க கண்ணுக்கு விசிபிளா அங்க தெரியும். அப்ப அதற்கு அடுத்துதான் அதை பார்த்துட்டு அடுத்துதான் 3, அடுத்து 2, அதனுடைய ஆர்டர் அப்படிதான் இருக்கு. பாருங்க, ராஜ்யத்துல அதே மாதிரிதான் தேவனுடைய வாசஸ்தலம் அங்க உலக ஜனங்கள் மத்தியில் அங்க ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும் போது, இந்த உலக ஜனங்கள் தேவனுடைய திட்டத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதனுடைய ஆர்டர் ஃபர்ஸ்ட் தகசுத்தோல் மூடுதிரை, அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுட்டு அப்புறம் அப்படியே படிப்படியா அவங்க உள்ள போவாங்க. சரி, அதனால இப்ப நம்ம எப்படி பார்க்க போறோம்னா ரிவர்ஸ் ஆர்டர்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எதை பார்க்க போறோம் அப்படின்னா 4வது மூடுதிரை. இது எதை அடையாளப்படுத்தும்? இந்த தகசு தோல் மூடுதிரை எதை அடையாளப்படுத்தும்? பாருங்க, இதை பார்க்கறதுக்கு முன்னாடி தேவனுடைய திட்டத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுட்டு இந்த 4வது மூடுதிரைக்குள்ள நம்ம போலாம். இப்ப தேவனுடைய திட்டம் எதை பேஸ் பண்ணி அங்க இருக்கு? தேவனுடைய திட்டத்தின் மைய புள்ளி எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, பாருங்க, வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதிகாலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த வசனம் கொஞ்சம் இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். பாருங்க, இது திருவிவிலியத்துல பார்த்தோம்னா ரொம்ப கிளியரா இருக்கும். சோ ஊழி காலம் முதல் கொண்டிருந்த திட்டத்தை தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நிறைவேற்றினார். ரொம்ப சிம்பிளா இருக்கும். சரி, அப்போ நான் தேவனுடைய திட்டத்தின் மைய புள்ளி நமக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதுல விசேஷமா கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, இப்ப இயேசு கிறிஸ்து அப்படின்னாவே நமக்கு தெரியும், அவர் பூமிக்கு மனிதனாக வருவதற்கு முன்னாடி அங்க வார்த்தையாக லோகோஸாக இருந்தார். அப்போ தேவனுடைய திட்டம் பாருங்க, பிதாவின் மடியில அங்க செல்லப்பிள்ளையா இருந்த அந்த லோகோஸ் அந்த ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய ஆண்டவரை அடையாளப்படுத்துமா, அல்லது அவர் மனிதனாக வந்த ஒரு இங்க பூமியில ஒரு 3 வருடங்கள் அங்க ஒரு தேவனுடைய வேலையை செய்தார், அந்த ஒரு நிலைமையை அடையாளப்படுத்துமா, அல்லது அதற்கப்புறம் மகிமை அடைந்த ஒரு நிலைமையில் இருக்கா, இந்த ஒரு இடத்தை அடையாளப்படுத்துமா அப்படின்னா அதுதான் இப்ப எபேசியர்ல வாசிச்சோம் இல்லைங்களா, இயேசு கிறிஸ்துவை கொண்டு. அப்படின்னா கிறிஸ்து அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டார்? பாருங்க, பூமியில மனிதனாக அவர் 30 வயதுல அவர் தன்னை தேவனுக்கு அர்ப்பணிக்கும் போது அங்க தேவன் பரிசுத்த ஆவியை கொடுத்து அங்க அபிஷேகம் பண்றார். சோ நல்லா புரிஞ்சுக்கலாம். சோ இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். லோகோஸ் நிலைமையில ப்ரீ ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ்ல அவர் அபிஷேகம் பண்ணப்படவில்லை. சோ அபிஷேகம் பண்ணப்பட்ட நிலைமையில கிறிஸ்து நமக்கு தெரியும் இல்லைங்களா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இந்த ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ கொண்டுதான் பாருங்க, உலக தோற்றத்திற்கு முன்னாடியே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. பாருங்க, தேவனுடைய சிந்தையில இந்த ஒரு விஷயம் தான் தேவனுடைய திட்டத்தில் அங்க முன்னாடியே இருந்திருக்கு. சோ இதை பேஸ் பண்ணி தான் அங்க இந்த ஒரு தேவனுடைய திட்டமே அங்க அமைஞ்சிருக்கு. சரி, இப்ப இந்த தேவனுடைய திட்டத்தை தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்துல அவருடைய பரிசுத்த மனுஷர்கள் மூலமா
அப்பப்ப வெளிப்படுத்துறார். அப்ப வெளிப்படுத்திட்டே வந்து இப்போ ஏற்ற வேளையில அவர் தன்னுடைய குமாரனை அங்க அனுப்புறார். ஆனா பரிதாபம் நமக்கு தெரியும். அங்க அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்களா? வசனம் வாசிக்கலாம். யோவான் 1:11. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாருங்க, அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நமக்கு தெரியும் இஸ்ரேல் ஜனங்கள். சோ நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க வந்தார். ஆனா அந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளல. சோ இந்த ஒரு நிலைமைய அடையாளப்படுத்துறது தான் இந்த 4வது தோளான தகசு தோல் மூடுதிரை. பாருங்க, இந்த தகசு தோல் மூடுதிரை இதை எப்படி ஆண்டவர் வந்த நிலைமையை குறித்து சொல்லுது அப்படின்னா, பாருங்க எப்படி இந்த சீல் ஸ்கின் படிக்கிறோம் இல்லைங்களா, அந்த ஒரு கடல் வாழ் உயிரினம் இது எப்படி கடல்ல இருந்து எடுக்கப்பட்டு இங்க ஆசரிப்பு கூடாரத்திற்கு அதனுடைய தோள்கள் மூடுதிரையாக ஆனதோ, அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்த ஒரு நிலையை அடையாளப்படுத்துறது தான் இந்த ஒரு சீல் ஸ்கின், தகசு தோல் மூடுதிரை. பாருங்க, இதனுடைய தோல் அங்க எப்படி ரஃபா ஒரு தடிமனா இருந்துச்சோ அது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, ஜனங்களால் விரும்பத்தகாத ஒரு நிலைமையில அதனுடைய தோல் இருந்த மாதிரி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகையும் அப்படித்தான் அங்க இருந்துச்சு. பாருங்க, இதைத்தான் ஏசாயா 53 பாருங்க 1 முதல் 6 வசனங்கள்ல நம்ம தொடர்ந்து வாசிச்சோம்னா, ஆண்டவர் முதல் வருகையில வந்த ஒரு நிலைமையில அந்த ஜனங்கள் எப்படி ஆண்டவரை அங்க ஏற்றுக்கொள்ளாம இருந்தாங்க அப்படிங்கிறத ஏசாயா 53 1 முதல் 6 வசனங்கள்ல நம்ம கொஞ்சம் கவனிச்சோம்னா, பாருங்க ஆண்டவர் இங்க முதல் வருகையில இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில வரார். நமக்கு தெரியும் இப்ப இந்த ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு இவர் மகிமையோடும் ராஜா ஒரு நிலைமையில ஒரு கனத்தோடும் வருவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் இவர்கள் கனவிலும் எதிர்பார்க்காத ஒரு நிலைமையில அடிமையின் ரூபம் எடுத்து ரொம்ப தாழ்மையா அந்த பெத்லகேம்ல பாருங்க, அது அந்த குழந்தைய கிடத்தற கூட இடம் இல்லாம அந்த தீவன தொட்டியில முன்னணியில அங்க வந்து மேஞ்சர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த ஒரு இடத்துல கிடத்தப்பட்ட ரொம்ப ஒரு கீழான ஒரு நிலைமையில ஆண்டவர் அங்க வந்துடுறாரு. அதனாலதான் இந்த ஜனங்களால ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியாம அங்க போகுது. பாருங்க, ஏசாயா 53 ரொம்ப கிளியரா அங்க சொல்றாரு. பாருங்க, வசனம் வாசிக்கலாம். 1-2 வசனங்கள். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. பாருங்க, நாம் அவரை பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களுடைய மனநிலைமைய ஏசாயா தீர்க்கதரிசி அங்க அப்படியே படம் பிடிச்சு அங்க எழுதுறார். பாருங்க, அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அடுத்த வசனத்துல பார்த்தோம்னா, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் அங்க ஒரு துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். பாருங்க, அவரை எண்ணாமற் போனோம். வசனங்கள் ரொம்ப அழகா அவங்க இஸ்ரேல் ஜனங்களுடைய மனநிலைமையை அங்க சொல்லப்படுது. அதே மாதிரி பாருங்க, இந்த ஜனங்களுடைய மைண்டு இப்ப ஆண்டவர் முதல் வருகையில வந்து பாருங்க அங்க பாடுகளுக்குள்ள போகும்போது இவங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, ஏதோ தேவனுக்கு பிரியமில்லாத விஷயங்களை செஞ்சதுனால இவருக்கு கிடைச்ச ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி இவங்க அங்க நினைச்சிருக்காங்க. பாருங்க, 53:4 வாசிச்சோம்னா, நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டாங்க. பாருங்க, நான் உண்மையா நமக்கு தெரியும். அடுத்த வசனங்கள்ல நம்ம வாசிச்சோம்னா, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு அங்க நொறுக்கப்பட்டார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அங்க ஏசாயா அங்க எழுதுறார். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். பாருங்க, ஆண்டவர் அந்த முதல் வருகையில வந்த ஒரு நிலைமை நமக்கு நல்லா தெரியும். பாருங்க, எபிரேயர்ல எல்லாம் 13:12 எல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அவர் சொந்த ரத்தத்தினாலே நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அதான் அந்த பாளையத்துக்கு புறம்பான ஒரு நிலைமை. பாருங்க, உலக ஜனங்களால் அவமானமாக இழிவாக எண்ணப்பட்ட ஒரு நிலைமைய அது அடையாளப்படுத்துது. சோ இந்த ஒரு தகசு தோல் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, முதல் வருகையில ஆண்டவர் பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்த ஒரு நிலைமைய இது அடையாளப்படுத்துகிறது. சரி, இப்போ வந்துட்டார். வந்து என்ன பண்ணார் அப்படிங்கிறத சொல்றதுதான் இப்ப அடுத்த தோல். பாருங்க, இப்ப அடுத்த மூடுதலை என்ன அப்படின்னா,
சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல், ராம் ஸ்கின் டைடு ரெட். சரி, இப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? இதுதான் இந்த தோல் சொல்லப்படுது. ரொம்ப சிம்பிளா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல் அப்படின்னா இது எதை அடையாளப்படுத்தும் பாருங்க, மூன்றாவது தோல். இது எதை அடையாளப்படுத்தும்னா, இப்ப நாமளே ரொம்ப சிம்பிளா அங்க சொல்லிடலாம் பாருங்க. ஏசாயா அடுத்தது அது அப்படியே அந்த ஒரு ஆர்டர் பாருங்க, அழகா அந்த 53ஆம் அதிகாரத்துல அப்படியே அது வருது பாருங்க. 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். பாருங்க, அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் பாருங்க, அதாவது சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல் பாருங்க, அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல. அடுத்த வசனம் பாருங்க, 53:8 வாசிச்சோம்னா, ஜீவன் உள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். ரொம்ப வசனங்கள் கிளியரா இருக்கும். அதே மாதிரி 9ஆம் வசனத்துல வாசிச்சோம்னா, துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை அங்கே நியமித்தார்கள். பாருங்க, இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, இது எதை அடையாளப்படுத்தும் ரொம்ப எளிமையா சொல்லிடலாம். முதல் வருகையில் ஆண்டவர் வந்ததே எதுக்கு? அவர் ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் எல்லாரும் பாவத்துல மரணத்துல இருக்கிறாங்க, ஆதாமி நிமித்தம். சோ ஆதாமுடைய அந்த கீழ்ப்படியாமை, அதை நிமித்தம் வந்த மரணத்திற்கு ஈடாக அதே பரிபூர்ண மனுஷனா அவர் செலுத்தின அந்த ஒரு ஈடு பலியை அந்த முதல் வருகையில அவர் செய்கிறார். சோ இந்த ஒரு ஈடு பலியை அடையாளப்படுத்துறது தான் இந்த சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல். சோ மூன்றாவது அந்த ஒரு மூடுதிரை. சரி, அப்படின்னா பாருங்க, பிரதர் ஆண்டன் ஃப்ரே என்ன சொல்றாரு அப்படின்னா, ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்த அங்க குறிப்பிடுறார். என்ன அப்படின்னா, அவர் தன்னையே ஈடுபலியா அங்க ஒப்பு கொடுத்து அந்த பாடுகளுக்குள்ள போகும்போது ஒரு விஷயத்த ரொம்ப முக்கியமா ஆண்டவர் அங்க மைண்ட்ல வச்சிருந்தாராம். என்ன அப்படின்னா பாருங்க, நமக்கு வசனம் தெரியும், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். ஸோ இந்த பாடுகளுக்குள்ள பலிகளுக்குள்ள போகும்போது ரொம்ப முக்கியமா பாருங்க, அந்த ஒரு தேவனுடைய ஞானஸ்நானம் எடுக்கும்போது தன்னுடைய சுய சித்தத்தை பலியாக செலுத்தி அங்க ஒப்பு கொடுக்கிறார். தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். அப்போ இந்த அர்ப்பணிப்புல, இந்த ஒரு பலியில, பாடுகள்ல ஒரு எந்த இடத்துலையும் பாருங்க, இந்த கீழ்ப்படிதல் அப்படிங்கிற விஷயத்தை விட்டு அவர் போல மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். இதை ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது. எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எந்த ஒரு இடத்துலையும் அவர் ஒரு சின்ன முறுமுறுப்போ சலசலப்போ எதுவுமே அங்க செய்யல. இதுதான் நம்ம 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிச்சோம் இல்லைங்களா? ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. பாருங்க, தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். எந்த ஒரு முறுமுறுப்பும் இல்லாம இந்த பாடுகளுக்குள்ள அங்க போறார். பாருங்க, எல்லாமே நமக்கு பாடமா இருக்கு. ஆண்டவர் எப்படி அங்க இந்த பாடுகளுக்குள்ள போகும்போது பாளையத்துக்கு புறம்பே, நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்ட மாதிரி, இப்ப அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நாமும் இந்த ஒரு பலியின் ஜீவத்துக்குள்ள போயிட்டு இருக்கோம். சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல் எதை அடையாளப்படுத்துதுன்னா, நம் ஆண்டவர் செலுத்தின ஈடு பலியை அது அடையாளப்படுத்துகிறது. இதுல பிரதர் சொல்ற ஒரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, இந்த பலிகளுக்குள்ள எல்லாம் போகும்போது ஆண்டவர் ஒரு விஷயத்த மைண்ட்ல அங்க வச்சிருந்திருக்கார். என்ன அப்படின்னா பாருங்க, அவர் தன்னை தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் போது வசனங்கள்ல நமக்கு தெரியும், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே அங்க உத்தமம். அப்போ இந்த பலிகளுக்குள்ள போகும்போது எந்த சூழ்நிலையிலையும் பாருங்க, அவர் தொடர்ந்து அந்த கீழ்ப்படுகிறார். எந்த சூழ்நிலையிலையும் அவர் தன்னுடைய வாய தேவனுக்கு விரோதமா ஒரு சின்ன முறுமுறுப்போ ஒரு சலசலப்போ எதுவுமே அங்க அவர் பண்ணல. இதுதான் ஏசாயா 53:7 வாசிச்சோம் இல்லைங்களா? பாருங்க, அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். பாருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க, உச்சகட்ட பாடுகள்ல அவர் சிலுவையில் அங்க தொங்கிட்டு இருக்கும் போது கூட அங்க ஜனங்கள், அந்த பிரதான ஆசாரிகள் எல்லாமே அங்க ரொம்ப கேவலமா அங்க பேசுவாங்க. நீர் தேவனுடைய குமாரனா இருந்தா இறங்கி வா அப்படின்னு சொல்லுவாங்க. கூட இருந்த கள்ளர்கள் எல்லாமே அங்க சொல்லுவாங்க. அப்போ ஆனா எந்த இடத்துலயும் எதுவுமே ஒரு சின்ன ஒரு முறுமுறுப்பு கூட இல்லாம அந்த பலியின் ஜீவியத்தை ஆண்டவர் அங்க நிறைவேற்றினார். பாருங்க, இது எல்லாமே நமக்கு பாடமா நாம ஆண்டவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி போறோம். இப்ப நாமும் இந்த பலியின் ஜீவியத்துல நாம தேவனுக்கு அர்ப்பணிச்சு இந்த பலியின் ஜீவியத்துல போயிட்டு இருக்கோம்.
ஆனா நம்மளால நாம விரும்பாத சூழ்நிலைகளுக்குள்ள நாம அதிகம் அங்க போக வேண்டியது இருக்கு. பாருங்க, இந்த பலிகள் பாடுகளுக்குள்ள எல்லாம் போகும்போது நாம எப்படி முறுமுறுக்காம இருக்கமா, நம்ம நிதானிச்சு பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த பலி நம்ம என்ன பலி செலுத்தினாலும் அந்த பலியை பார்க்கும் கீழ்ப்படிதல் ரொம்ப உத்தமம். அப்ப கீழ்ப்படிஞ்சுதான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஒருவேளை நம்ம கீழ்ப்படிதலுக்குள்ள போகல அப்படின்னா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கலாம், நாம அடிக்கடி முறுமுறுத்துக்கிட்டே இருக்கமா, நல்லா நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப என்ன பலி செலுத்தினாலும் தேவன் அந்த பலியை பெருசா அவர் பார்க்கறத விட நாம தேவனுக்கு கீழ்ப்படிதல்ல எந்த அளவுக்கு இருக்கோம், சோ முறுமுறுத்துட்டு இருக்கோமா, அல்லது எந்த முறுமுறுப்பும் இல்லாம ஆண்டவர் மாதிரி நாம நம்மளுடைய வேலைகளை நம்ம செய்யறோமா கவனிக்கலாம். சரி, இப்ப இந்த பாடுகளுக்குள்ள எல்லாம் போகும்போது இப்ப ஏன் இந்த பாடுகள் ஆண்டவருக்கு அங்க அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா இதுக்கு அநேக விளக்கங்கள் இருக்கு. இதுல முக்கியமான ஒரு விஷயத்த இங்க பிரதர் அங்க கோட் பண்றார். என்ன அப்படின்னா, வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. பாருங்க, அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துறாராம். அப்படின்னா பாருங்க, ஞான ஸ்நானத்துல இப்ப ஆண்டவருக்குள்ள அந்த புது சிருஷ்டி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அங்க ஒரு கருவா அங்க உருவாகுது. இந்த புது சிருஷ்டி அங்க தொடர்ந்து வளர்ந்து அது பூரணத்துக்குள்ள போகணும் அப்படின்னா இது உபத்திரவங்கள் மூலமாக தான் அங்க பூரணப்படும். ஸோ அதனாலதான் இந்த உபத்திரவங்கள் தொடர்ந்து அங்க கொடுக்கப்பட்டு அந்த புது சிருஷ்டி ஒரு பூரணமான ஒரு நிலைமைக்குள்ள போகுது. நமக்கும் அதே தான், பேப்டிஸ்ட்ல அந்த புது சிருஷ்டி அங்க உருவாகுது. இது நாம தொடர்ந்து அந்த உபத்திரவங்கள் மூலமாக அது தொடர்ந்து அங்க வலுது, ஒரு பூரணத்துக்குள்ள அங்க போகணும். சரி, ஸோ இந்த ஒரு சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல் ஆண்டவருடைய அந்த ஈடு பலியை அடையாளப்படுத்துகிறது. இப்போ அடுத்தது தேவனுடைய திட்டத்துல இப்ப ஈடுபலி கொடுத்தாச்சு. இப்ப இந்த ஈடுபலியின் புண்ணியம் இந்த மனுக்குலத்தை அது சென்று சேர்ந்து விட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். பாருங்க, ஆண்டவர் ஈடுபலி கொடுத்துட்டு போயிட்டா, இது மனுக்குலத்தை ரீச் ஆயிடுச்சா அப்படின்னா பாருங்க, இத சொல்றதுதான் அடுத்த மூடு திரை. இது எப்படி மனுக்குலத்துக்கு அதனுடைய புண்ணியங்கள் போய் சேரும் அப்படிங்கிறத அடுத்த மூடுதிரையில நம்ம பார்க்கிறோம். பாருங்க, 2வது மூடுதிரை. 4 பார்த்துட்டோம், 3 பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது கோட்ஸ் ஹேர், ஆட்டு மயிரால் ஆன அந்த மூடுதிரை. யாத்ராகமத்துல வாசிக்கிறோம் இல்லைங்களா? யாத்ராகமம் 26:7 வாசிக்கலாம். வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி ஆட்டு மயிரால் 11 மூடுதிரைகளை உண்டு பண்ணுவாயாக. பாருங்க, 11 மூடுதிரைகள். அப்படின்னா இதை குறிச்சு நம்ம பார்த்தோம். 3வது மூடுதிரை இது 5 செட்டா ஒண்ணு ஜாயின் பண்ணிருக்கோம், இன்னொன்னு 6. சோ இந்த 2ஐயும் எப்படி இணைக்கிறாங்க அப்படின்னா பாருங்க, வெண்கல கொக்கிகள், அதுக்கு கீழே ஃபர்ஸ்ட் மூடுதிரை பொன் கொக்கிகளால் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த ஆட்டு மயிர் மூடுதிரை வெண்கல கொக்கிகளால அங்க இணைக்கப்பட்டிருக்கும். சரி, இப்போ இது எதை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னு நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம். ஈடுபலியின் புண்ணியம், ஈடுபலி செலுத்தியாச்சு, இது எப்படி மனுக்குலத்தை அங்க சென்றடையுது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கலாம். பாவ நிவாரண பலியின் மூலமாக. இது யார் செலுத்தின பாவ நிவாரண பலி? பாருங்க, வசனம் அடுத்த வசனத்துல வாசிக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். பாருங்க, அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது, ஆஃபரிங் ஃபார் அ சின் அப்படி இங்கிலீஷில் இருக்கும். அப்படின்னா இந்த ஈடுபலியின் புண்ணியம் ஜனங்களுக்கு போய் அதனுடைய அந்த பலன்களை இவர்கள் எப்படித்தான் ரீச் ஆங்க அப்படின்னா பாவ நிவாரண பலியின் மூலமாக. அப்படின்னா பாருங்க, இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா ஆண்டவர் செலுத்தின பலியில் இருக்கக்கூடிய இன்னொரு அம்சம் தான் இந்த பாவ நிவாரண பலி. இது ஒரு தனி பாடம். அப்போ இந்த ஒரு பாவ நிவாரண பலியின் மூலமாக தான் இந்த ஈடுபலியின் புண்ணியங்கள் அங்க போய் சேருது. அப்படின்னா கொஞ்சம் கவனிக்கலாம், இந்த ஒரு பலி எப்படி இருக்கா பாருங்க. இந்த மூடுதிரையில பார்த்தோம்னா இது எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 5 ஒரு பாகமாகவும் 6 ஒரு பாகமும் பிரிக்கப்பட்டிருக்கு. பாருங்க, ஒரு இடத்துல 5 நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, இன்னொரு இடத்துல அதை காட்டிலும் கொஞ்சம் ஒரு நம்பர் அதிகமாக 6 அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அதே மாதிரிதான் இந்த பாவ நிவாரண பலியும்
2 பாகங்களாக அங்க பிரிக்கப்பட்டிருக்கு. பாருங்க, ஆண்டவர் அவருடைய பலியை அதான் செலுத்தி முடிச்சுட்டு போயிட்டார். இப்போ அதோட முடிஞ்சுதா அப்படின்னா பாருங்க, இது 2ஆ பிரிக்கப்பட்ட மாதிரி இப்போ இன்னொரு வகுப்பாருக்கு இந்த பலியில பங்கு பெறக்கூடிய ஒரு மகா பெரிய சாக்கியத்தை அங்க தேவன் கிருபையாக கொடுக்கிறார். யாருங்க? நாம தான். நமக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் பேசிக். பாருங்க, இப்ப இந்த ஒரு விஷயத்தை குறிச்சு நம்ம பார்த்தோம்னா லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்துல நம்ம டீட்டெயிலா படிக்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் அந்த ஒப்புரவாக்குதலின் நாள்ல, பாவ நிவாரண நாள்ல அங்க பாவ நிவாரண பலிகள் அங்க செலுத்தப்படும். ஃபர்ஸ்ட் எது செலுத்தப்படும்? இளங்காளை. பாருங்க, இளங்காளை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாவ நிவாரண பலியை அங்க அடையாளப்படுத்துது. அடுத்தது வெள்ளாட்டுக்கடா. 2 வெள்ளாட்டுக்கடாவை கொண்டு வருவாங்க. சீட்டு போடப்படும். அப்ப கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த ஒரு ஆட்டை அங்க இளங்காளை எப்படி பலி செலுத்தப்பட்டதோ அதே மாதிரி இந்த ஒரு ஆடும் அங்க பலியாக செலுத்தப்படும். சோ இளங்காளை, வெள்ளாட்டுக்கடா. சோ இந்த வெள்ளாட்டுக்கடாவும் அங்க அந்த காளை மாதிரியே அங்க பலி செலுத்தப்படும். சோ இதுதான் 5+6. பாருங்க, இது எப்படி 6 கொஞ்சம் பெரிய நம்பரா இருக்கு இல்லைங்களா? இது எதை அடையாளப்படுத்துதுன்னா இளங்காளையை. பாருங்க, ஆட்டுக்குட்டியை விட அந்த காளையினுடைய பலி, அதனுடைய கொழுப்புகள் எல்லாமே, இந்த பக்தி வைராக்கியம், தேவன் மேல அவர் வைத்திருந்த அன்பு எல்லாமே பாருங்க, சபையை காட்டிலும், சரீரமாகிய சபையை காட்டிலும் அங்க தலை அங்க அதிகமா அங்க வச்சிருந்தா. சோ இதுதான் அங்க அடையாளப்படுத்துது. பாருங்க, இப்போ இந்த 2 விஷயத்தையும் பாருங்க, இந்த 2 திரை இருக்குங்களா, 6+5, இந்த 2ஐயும், இந்த 2 பலி, ஆண்டவருடைய பலி, திருச்சபையின் பலி, இந்த 2ஐயும் எது இணைக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். பாருங்க, அங்க எப்படி வெண்கல கொக்கிகளால அந்த 2 மூடுதலையும் இணைக்கப்பட்டிருந்துச்சு. அப்படின்னா இந்த வெண்கல கொக்கி எதை அடையாளப்படுத்தும்? வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். பாருங்க, இந்த வெண்கலம் அப்படிங்கிற விஷயம் ஆசரிப்பு கூடாரத்துல அதாவது ஒரு பரிபூர்ண மனுஷீக நிலைமைய அங்க அடையாளப்படுத்துது. பெர்ஃபெக்ட் ஹியூமானிட்டி. அப்படின்னா பாருங்க, இந்த வசனத்துல நம்ம வாசிச்சோம்னா என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்ப நம்மை ஆண்டவரோடு எதுதான் இணைச்சிட்டு இருக்கு அப்படின்னா, இப்ப ஆண்டவர் செலுத்தின அந்த ஈடுபலியின் புண்ணியம் உலக ஜனங்களுக்கு போறதுக்கு முன்னாடி இப்ப முதலாவது அவருடைய சரீரமாகிய சபைக்கு அந்த புண்ணியம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப அந்த புண்ணியத்தை இப்ப நாம பெற்றுக்கொண்டோம். இப்ப அதை பெற்றுக்கொண்டதன் மூலமா இப்போ பாருங்க, இதான் நம்ம அவர் செஞ்ச அந்த நீதியின் புண்ணியத்தினால, நீதியின் வஸ்திரத்தினால இப்ப நாம கவர் பண்ணப்பட்டிருக்கோம். அப்போ இப்ப நாம பரிபூர்ணமா இல்ல, பாவ மனுஷிக நிலைமையில இருக்கோம். ஆனா அவருடைய பலியின் புண்ணியத்தினால இப்ப நாமும் ஒரு பரிபூர்ண மனிதனாக தேவனுடைய பார்வையில் எண்ணப்படுகிறோம். இதுதான் இந்த ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய பலியை அங்க தேவன் அங்க அங்கீகரிக்கிறார். சோ இப்ப நம்மையும் அங்க கிறிஸ்துவனுடைய பலியும் எது இணைக்குது அப்படின்னா, ஆண்டவர் செஞ்ச இந்த பலியின் புண்ணியம், அதன் மூலமாக நாமும் பரிபூர்ண மனுஷீகமாக எண்ணப்படுகிறோம். நல்லா புரிஞ்சுக்கலாம். சோ அதன் மூலமாக தேவன் இந்த ஒரு பலிய பாருங்க, தலை சரீரம் இந்த 2 பலியையும் ஒரே பலியா அங்க அங்கீகரிக்கிறார். வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? பாருங்க, இந்த வசனத்துல ரொம்ப அழகா நம்ம அந்த ஒரு ஐக்கியத்தை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கும். சோ கோட்ஸ் ஹேர் இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, பாருங்க, கிறிஸ்து சபை இந்த 2 வகுப்பாரும் செலுத்தின ஒரு பாவ நிவாரண பலியை அடையாளப்படுத்துகிறது. ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு நிவாரணமாக, பாவத்துக்கு நிவாரணமாக இவர்களுடைய பலி சுவிசேஷ யுகத்துல இப்ப செலுத்தப்பட்டு இருக்குது. நம்ம கவனிக்கலாம். சரி, அதுக்கப்புறம் இந்த ஒரு பலி செலுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப ஆண்டவருடைய பலியின் புண்ணியம் அதற்கப்புறம் தான் உலக ஜனங்களுக்கு அங்க ரீச் ஆகும். பாருங்க, பாவ நிவாரணனால இளங்காலை, வெள்ளாட்டுக்கடா இந்த பலி செலுத்தப்பட்டதுக்கு அப்புறம் இதனுடைய பலனை இஸ்ரேல் ஜனங்கள் அங்க பெற்றுக்கொண்டது மாதிரி ராஜ்யத்துல இந்த பலி இப்ப சுவிசேஷ யுகத்துல நிறைவடைந்ததுக்கு பிறகு ராஜ்யத்துல இதனுடைய பலன் உலக ஜனங்களுக்கு அங்க சென்று சேரும். சோ இப்போ இந்த பாவ நிவாரண பலி இன்னும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இதனுடைய முடிவை நோக்கி நாம அங்க நெருங்கிட்டு இருக்கோம். சரி,
இப்போ யாரெல்லாம் இப்போ இந்த சுவிசேஷ யுகத்துல இப்போ ஆண்டவருடைய அடிச்சுவிட்ட பின்பற்றி இந்த ஒரு பலியில, பாவ நிவாரண பலியில பங்கு கொண்டு யாரெல்லாம் இந்த பாடுகளுக்குள்ள அங்க போறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு விஷயத்த அங்க ஷேர் பண்றார். பாருங்க, இந்த இடத்துல எதை ஷேர் பண்றார் அப்படின்னா பாடுகள், அதன் மூலமா தான் ஒரு ஐக்கியம். இதைத்தான் தேவன் ஒரே பலியை அங்கீகரிக்கிறார். இவங்களுக்கு அடுத்தது ராஜ்யத்துல வேற விஷயத்த அங்க ஷேர் பண்றார். இதை சொல்றதுதான் இந்த முதல் மூடுதிரை. கடைசியா நம்ம பார்க்க போற முதலாம் மூடுதிரை திரித்த மெல்லிய பஞ்சு நூல், ஃபைன் ட்வின்டு லினன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். வசனம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 26ஆம் அதிகாரம் முதல் வசனம். மேலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும் இளநீல நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் நெய்யப்பட்ட 10 மூடுதிரைகளால் வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக. அவைகளில் விசித்திர வேலையாய் கேருபீன்களை செய்ய கடவாய். பாருங்க, 4 வித நூல்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கு. திரித்த மெல்லிய பஞ்சு நூல், இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல். சோ இந்த 4 நூல்களால நெய்யப்பட்ட ஒரு மூடுதிரை. இது எப்படி இருக்கு பாருங்க. இது 28 முழ நீளம், அங்க 4 முழ அகலம். இதே மாதிரி 5 அங்க பிரிக்கப்பட்டு ஒன்றாக இணைக்கப்படுது. இது எப்படி இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாருங்க. 5 செட், 5 பீஸ் ஒரு செட், இன்னொரு 5 பீஸ் ஒரு செட். இது எப்படி இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பொன் கொக்கிகளால அது இணைக்கப்பட்டிருக்கு. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பாருங்க. யாத்ராகமம் 26:6 50 பொன் கொக்கிகளையும் பண்ணி மூடுதிரைகளை ஒன்றோடு ஒன்று அந்த கொக்கிகளால் இணைத்து விடுவாயாக, அப்பொழுது அது ஒரே வாசஸ்தலமாகும். சரி, இது எதை அடையாளப்படுத்துது? விசேஷமா நம்ம கவனிக்க வேண்டியது 5+5. இதுல எப்படி இணைக்கப்பட்டிருக்கு? பொன் கொக்கிகளால அங்க இணைக்கப்பட்டிருக்கு. பாருங்க, இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா இதனுடைய நூல்கள் பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா திரித்த மெல்லிய பஞ்சு நூல். இது எதை அடையாளப்படுத்துது பாருங்க. இப்போ இது கிறிஸ்துவும் சபையும் பலி செலுத்தினதுக்கு அப்புறம் கடைசியா அடுத்த மூடுதிரை நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த திரித்த மெல்லிய பஞ்சு நூல் எதை அடையாளப்படுத்துதான்? பியூரிட்டி அண்ட் ரைச்சியஸ்னஸ் ஆஃப் ஜீசஸ். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பரிசுத்தம், அவருடைய அந்த நீதி, தேவனுக்கு கீழ்ப்படிஞ்ச ஒரு நிலைமையை இது அடையாளப்படுத்துது. அப்படின்னா பாருங்க, ஆண்டவர் அவருடைய முதல் வருகையில எப்படி ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரோ, எப்படி ஒரு நீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தாரோ, எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்தாரோ, அதே மாதிரி யாரெல்லாம் இப்ப நமக்கு இது எப்படி புரிஞ்சுன்னா, யாரெல்லாம் நாமும் ஆண்டவருடைய அடிச்சு விட்ட பின்பற்றி தேவனுக்கு கீழ்ப்படிந்து பாருங்க தொடர்ந்து நம்ம பரிசுத்தமாகக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ்ல தொடர்ந்து நம்ம வாழ்றோம் அப்படின்னா இப்ப நாமும் ஆண்டவரோட போய் எங்க சேர போறோம்? அதான் திருச்சபையாக, அவருடைய சரீரமாக, தலையோட அங்க சேர போறோம். சரி, இத திரித்த மெல்லிய பஞ்சு நூல். உண்மையா திருச்சபை இதே கேரக்டர் அங்க காட்டுவாங்க. அடுத்தது இளநீலம் ரத்தாம்பரம்னு சொல்லப்பட்டிருக்கும். இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா ப்ளூ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும், ஸ்கார்லெட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸ்கார்லெட்னா கருஞ்சிவப்பு. பாருங்க, தமிழ்ல ரத்தாம்பரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இது எதை அடையாளப்படுத்துதான் பாருங்க, ஃபெய்த்ஃபுல்னஸ் எவர் அன்டு டெத். மரணம் பரியந்தம் அங்க உண்மையா இருக்கிறது. ஆண்டவர் மரண பரியந்தம் அங்க உண்மையா இருந்து அவருடைய கோர்ஸை முடிச்சார். இப்ப யாரெல்லாம் ஆண்டவர் மாதிரியே மரண பரியந்தம் தொடர்ந்து, அதாவது பாருங்க, மரண பரியந்தம் அப்படின்னா கொஞ்ச நாள் ஞானஸ்தானம் எடுத்து அந்த ஒரு உற்சாகத்துல கொஞ்ச நாள் ஓடுவோம், அப்புறம் அப்படியே சோர்ந்து போயிடுவோம். பிரச்சனைகள் சோதனைகள் வரும்போது அப்படியே விழுந்து அங்கங்க இடறி போயிடுவோம். ஆனா பாருங்க, மரண பரியந்தம் யார் உண்மையாக தொடர்ந்து போறாங்களோ அவங்க அந்த ஒரு பரிசை அங்க பெற்றுக்கொள்ற ஒரு நிலைமைய இது அடையாளப்படுத்துது. சோ யாரெல்லாம் இப்படி தொடர்ந்து மரண பரியந்தம் இருக்காங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் அங்க என்ன ஷேர் பண்றாராம் பாருங்க. கடைசியா பர்பிள், அதாவது பாருங்க சிவப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். பர்பிள் கலர், இங்கிலீஷ்ல பர்பிள் இருக்கும், ஊதா. அப்ப இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா ராயல் கிங்லி ஹானர், ஒரு ராஜரீக ஆசாரியத்துவம் என்கிற அந்த ஒரு கணத்தை அங்க ஆண்டவர் அங்க பகிர்ந்து கொள்கிறார். பாருங்க, வெளிப்படுத்தல் 1:5 வசனம் வாசிக்கலாம். உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பாருங்க, உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாயும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இவர் ஆண்டவர் அங்க இது எதை ஷேர் பண்றாரு அப்படின்னா பாருங்க, தொடர்ந்து 6ஆம் வசனம் வாசிக்கலாம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி
தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன் அப்படின்னு அந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின. நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் அந்த ஒரு விஷயத்தை தான் நமக்கு ஷேர் பண்றார். சோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 4 விதமான மூடுதிரைகள். நல்லா கவனிக்கலாம். பாருங்க, இதை நம்ம ரிவர்ஸ் ஆர்டர்ல நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் தகசு தோல். ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்த ஒரு நிலைமையை அடையாளப்படுத்துது. அடுத்தது பார்த்தோம்னா 3வது தோல் என்னன்னு பார்த்தோம்னா சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல். அது எதை அடையாளப்படுத்துது? ஆண்டவர் கொடுத்த ஈடுபலியை அடையாளப்படுத்துது. அதற்கு அடுத்து ஆட்டு மயிராலான மூடுதிரை. இது எதை அடையாளப்படுத்துது? ஆண்டவர் செலுத்தின பாவ நிவாரண பலி. அதுல சபைக்கும் ஒரு பங்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இப்ப ஆண்டவரும் கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து செலுத்தின பாவ நிவாரண பலியை அது அடையாளப்படுத்துது. ஸோ அதுதான் 5+6. இப்ப நாம அதுல எப்படி இணைக்கப்பட்டிருக்கோம்னா வெண்கல குக்கிகள். அவருடைய பலியின் புண்ணியத்தினால நாம அதுல இணைக்கப்பட்டிருக்கோம். பரிபூர்ண ஒரு நிலைமையில தேவனால் எண்ணப்படுகிறோம். அடுத்தது யார் இப்போ இந்த பாவ நிவாரண பலியை செலுத்தி முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அங்க எதை கொடுக்குறாரு அப்படின்னா பாருங்க, ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்குன ஒரு நிலைமை. இப்ப இந்த மூடுதிரை எதால் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பொன் கொக்கிகள். பொன் அப்படிங்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்தும்? நமக்கு எளிமையா தெரியும். அது ஒரு திவ்ய ஸ்பாவத்தை அது அடையாளப்படுத்தும். ஸோ நம்முடைய கோர்ஸை முடிச்சோன்ன இப்ப நாமும் ஆண்டவரோட திவ்ய ஸ்பாவத்துல அங்க இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலைமையை அது அடையாளப்படுத்துகிறது. ஸோ இப்படி சபை தன்னுடைய கோர்ஸை முடிச்சதுக்கு அப்புறம் தேவனுடைய திட்டத்துல அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா பாருங்க, அங்க எப்படி ஆசரிப்பு கூடாரம் இப்ப சுவிசேஷ யுகத்துல பாளையத்துக்கு புறம்பா இருக்கு. ஜனங்களால் இழிவாக கருதப்படக்கூடிய ஒரு நிலைமையில, அவமானப்படக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கு. ஆனா சபை தன்னுடைய கோர்ஸை முடிச்சதுக்கு அப்புறம் அங்க எப்படி ஆசரிப்பு கூடாரம் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில இருந்ததோ அதே மாதிரி ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் மத்தியில தேவன் தங்கக்கூடிய வாசஸ்தலமா அங்க திருச்சபை அங்க இருக்கும். கடைசி ஒரு வசனம் வாசிச்சு பாடத்தை நிறைவு செய்யலாம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். பாருங்க, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க வெளிப்படுத்தல நம்ம வாசிக்கிறோம். சோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப ஆசரிப்பு கூடாரத்துல இந்த மூடுதிரையில தேவனுடைய திட்டங்கள் ரகசியங்கள் அங்க இருக்கு. இப்போ அதே மாதிரி ஆசரிப்பு கூடாரத்துல பார்த்தோம்னா அடுத்தது என்ன அங்க பண்றாங்க அப்படின்னா, இப்போ ஆசாரியர்களுடைய முறைமைகள் பாருங்க. ஆரோனுடைய குமார் பிரதான ஆசாரியர், அப்புறம் உடன் ஆசாரியர்கள், இவர்களை நியமிக்கக்கூடிய பிரதிஷ்டை பண்ணக்கூடிய முறைமைகள், அந்த அபிஷேக தைலம், அங்க 2 பலிகள் அங்க செலுத்தப்படுது. ஸோ இன்னும் அந்த முறைமைகள் எல்லாம் இருக்கு. இதையெல்லாம் நாம அடுத்த வாரம் நாம தொடர்ந்து அடுத்த பாகத்துல தியானிக்கலாம். கேட்ட சத்தியங்களை தேவன் தாமே நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமீன்.